ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ இது மாதிரி கோல்கேட் பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா க்யூட்டான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி பாக்ஸை நான் கை வைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணிடலாம். இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர் வந்துட்டு கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். அச்சு விழும், அந்த அச்சை வந்துட்டு நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் இப்போ நான் வச்சு காட்டுறேன், அந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி அதை ஒட்டிடலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் எந்த மாதிரின்னு. இது மாதிரி சைடு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக இதே மாதிரி ஒட்டிட்டு மேலேயும் இது மாதிரி வந்துட்டு ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே சைடில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி 4 சைடும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அது வச்சு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இது மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பேக் சைடும் அதே மாதிரி தான் இப்போ நான் வச்சு காமிக்கிற மாதிரி சைடில் உள்ள அது மாதிரி தள்ளி ஒட்டிடலாம். இதே மாதிரி 4 சைடு ஒட்ட இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரியே நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இப்போ பேக் சைடில் வந்துட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி கம் அப்ளை பண்ணி நார்மலாக ஒட்டிடலாம். நார்மலாக ஒட்டிட்டு முன்னாடி வந்துட்டு எப்படி ஒட்டணுன்னா அந்த க்ளோஸ் பண்ணுற பீஸ் இருக்கும் இல்லையா, 4 சைடு அவங்களே கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு உள்ளே வைக்காமல் வெளியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, அது மேலே தான் வந்துட்டு இந்த பேப்பரை வந்துட்டு ஒட்ட போகிறோம். நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இதோ இது மாதிரி தான் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். உள் சைடு ஒரு விரல் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து இது மாதிரி கலர் ஷீட் வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லைனா வேணாம், ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு சும்மா வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது மாதிரி கார்ட்போர்டை எடுத்துகிட்டு இந்த சைஸ் வந்துட்டு அளந்து பார்த்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஷீட்டில் நான் வந்துட்டு கவர் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோட சைஸ் வந்துட்டு நல்லா அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா அந்த அச்சு பதியும் இல்லையா, அப்போ அந்த பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடச்சிடும். இது மாதிரி கிடச்சி அந்த இடத்துல ஒட்டிடலாம். ஒட்டிட்டா இப்போ எனக்கு வந்து ரவுண்டாக பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு இது மாதிரி உள்ளே வச்சிடலாம். ஃபுல்லாக உள்ளே தள்ளி வைக்காமல் கொஞ்சம் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி, மீதியெல்லாம் வெளியே இருக்க மாதிரி இது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இது மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேஸ் இருக்க மாதிரி க்யூட்டாக மியாகுட்டி மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ முன்னாடி நீங்கள் அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் சிம்பிளாக இது மாதிரி வரைஞ்சிட்டு இது மாதிரி ஸ்டிக்கர் வந்துட்டு என்கிட்ட இருந்தது, அதை வந்துட்டு நான் மேலே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த பாக்ஸ் வந்துட்டு க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த பெரிய பேப்பர் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் எடுத்து இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதிலே வந்துட்டு இது மாதிரி நான் ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். உள்ளே வந்துட்டு இப்போ நம்ம பென்சில், ஸ்கெட்ச், பென் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஸ்கெட்ச் தான் வந்துட்டு உள்ளே வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக நம்ம ஹலோ கிட்டி பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் மியா குட்டி அப்படி சொல்லிட்டேன். ஓகே, க்யூட்டாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்குலாம் நம்ம சிம்பிளாக அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.